சோ திமுக எதிர்கட்சி கூட்டங்களை கலைப்பதற்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இது மாதிரி 181 விட்னஸ் கிட்ட ஏற்கனவே சிபிஐ என்கொயரி பண்ணி விட்னஸ் சேர்த்திருக்காங்க. சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேரவான் எங்க இருந்து விஜய் வாங்கினாரோ அந்த கேரவான்ல இருந்த 4 சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதன் பிறகு விஜய் சார்புல ட்ரோன்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 15 பேரை மார்க் பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ்ஐ வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் அவருடைய சமூகம் இருக்கிறதோ அங்க மீட்டிங் போட்டா ஒரு 300 பேர் கூட அந்த மீட்டிங்க்கு வரல. வந்தவர்களில் அவர் சமூகம் வரவில்லை. பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இஸ் வெரி கிளியர். அவர் தெளிவாக நம்ம தனியா தான் இருக்கணும், லாங் டேர்ம் நமக்கு மைனாரிட்டி தலித் ஓட்ஸுக்கு பிஜேபியோட சேரக்கூடாது. அண்ணாமலை சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து முரண்பாடு உண்டு. அதாவது இவர் காஃபியும் டீனர், இவர் இன்னும் டீயும் இல்ல காஃபியும் இல்ல. விஜய் இப்போதைக்கு வெந்நீரா தான் இருக்காரு. அவர் தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. அது என்ன ட்விஸ்டா இருக்கலாம்? மே 4ஆம் தேதி ரிசல்ட். மே 4ஆம் தேதி அன்னி த்ரிஷாவுடைய பிறந்த நாளாம். அதனால் அவர்தான் ஆட்சி அமைப்பார் என்பதாக ஜென்சிக்கள் ஓட்டிக் கொண்டு இருக்காங்க. த்ரிஷாவுடைய பிறந்த நாளில் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கலாம். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க எங்க சேனலுக்கு இந்த ப்ரோக்ராம் முதல் தடவை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி. இன்றைக்கு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சிபிஐ வழக்கு விஜய், செந்தில் பாலாஜி 2 பேரையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஆதாரம் அவங்க கையில் இருக்கு? இது செந்தில் பாலாஜிக்கோ விஜய்க்கோ எந்த விதத்துல அடுத்த கட்டத்துக்கு போலாம்? உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை பகிருங்க சார். அதாவது ஒரு 41 பேர் ஒரு அரசியல் மீட்டிங்காக போன இடத்துல இறந்து போனாங்க. இதுதான் அடிப்படை சம்பவம். சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் என்பது உள்துறை அமைச்சர் கீழே வருது, போலீஸ். அது திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி, இந்தியன் ஏர்போர்ஸ் உடைய நிகழ்ச்சியில 5 பேர் இறந்து போனார்கள். அவர் தன்னுடைய அமைச்சரவை, குடும்பம், குட்டி, ரதகத பஜாதிகளோடு வந்துட்டு திரும்பி போயிட்டார். ஆனால் 5 தமிழர்கள் அங்கே இறந்து போனார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் உங்களுக்கு எந்தவித வசதியும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாம சிக்கி தவித்தார்கள். அதுக்கு ஒரு இது கூட பண்ணல சார், ஒரு என்கொயரி கூட வைக்கல. இதற்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சி ஈசிஆர்ல இது நமது மியூசிக் டைரக்டர் இவருடையது ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட்ல ஒரு தடவை கேன்சல் ஆகி ரிப்பீட் வந்ததுங்கிறதுல டபுள் த டைம் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளுக்குள்ள கியூ அவ்வளவு ஆகி நிறைய விமன் மோலஸ்டேஷன் வீடியோஸ் வந்தது. அதை தாண்டி டிராபிக் ஜாம்ல சிஎம் கான்வாய் கிட்டத்தட்ட 28 நிமிடங்கள் மாட்டிக்கொண்டது. அதுக்கும் ஒரு என்கொயரி இல்ல, ஒரு சஸ்பென்ஷன் இல்ல. சோ இந்த நிகழ்ச்சியில 41 பேர் இறந்தார்கள். இறந்த உடனேயே சம்பவம் 7 மணிக்கு நடந்தா அடுத்த அரை மணி நேரத்துல உலகத்திலிருந்து எல்லா மீடியாவும் கவர் பண்ணி, ஆனால் சம்பவத்தை தடுக்க வேண்டிய நேரத்தில் யாரும் தடுக்கவில்லை. திமுக உடனே இதை தாவேகா சைட்ல திருப்பி போட்டாங்க. அவர் 2 மணிக்கு வரேன், 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். அதுதான் காரணம். திரு அண்ணாமலை அவர்கள் அங்க போய் தான் ஒரு போலீஸ் ஆங்கிள் கொண்டு வந்தார். சார், ஒரு மீட்டிங் நடத்தா யூ ஆர் டேக்கிங் போலீஸ் பர்மிஷன். எதுக்கு? அது அங்கு மீட்டிங் நடத்துறதுக்கு மாத்திரம் பர்மிஷன் இல்ல, அந்த பப்ளிக்கை திருப்பி அனுப்ப வேண்டியதும் போலீஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ போலீஸ் உடைய போர்ஷன் இருக்குங்கிறத அண்ணாமலை காட்ட அதன் பிறகு இபிஎஸும் பேசினார். சோ இப்ப இந்த இதுல முழுக்க டைவர்ட் பண்ணாங்க. கடைசியில சம்பவத்துல விஜயை டார்கெட் பண்ணப்ப அண்ணாமலை பேசின பிறகு போலீஸ் ஆங்கிள் உள்ளவர். இதுக்கு நடுவுலேயே திமுக அன்னைக்கு ராத்திரியே ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் ஏற்பாடு, ஹாஸ்பிட்டல் வேலையை பண்ணார். இன்னொரு பக்கம் நமது துணை முதலமைச்சர் காமெடி நடிகர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அங்க ஒரு ஆஸ்கார் ஷோ மாதிரி அழுது டிராமா பண்ணார். இதை தாண்டி ஸ்டாலின் அன்றைய இரவு ஸ்பெஷல் பிளைட் எடுத்துட்டு வந்தார். திரு உதயநிதி ஸ்பெஷல் பிளைட்ல துபாயில இருந்து வந்துட்டு திரும்பி போனார். அன்னைக்கு ராத்திரியே ஒரு 1 மேன் கமிஷன் ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு பேர்ல போடப்பட்டது. இதை தாண்டி அடுத்த 2 நாள்ல ஒரு வழக்கு சென்ற மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்த பொழுது அந்த நீதிபதி ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏ உடைய மகன், அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வழக்கின் சாரத்தை தாண்டி இந்த வழக்க ஒரு எஸ்ஐடி பர்டிகுலர் இது இவருக்கு கீழே அப்படின்னு போட்டாங்க. இது எல்லாமே
அந்த நீதிபதி விஜய்க்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, என்னென்னலாமோ அதுக்கு சம்பந்தம் இல்லாம சொல்லி விட்டார். சோ இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாவேகாவால் எடுத்து செல்லப்பட்ட பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல தான் சிபிஐ உள்ள வந்தது. சரியா? சோ உள்ள வந்ததுன்னு சொன்னால் இதுல 3 பேர்ல அடிப்படையில தப்பு. ஒண்ணு இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள்னு எல்லாரும் 12 மணிக்கு வர்றது விஜய் வர்ற வரைக்கும் இருந்தது. இன்னொரு பக்கம் விஜயும் எத்தனை மணிக்கு வருமோ அந்த டயத்தை சொல்லி இருக்கணும், போலீஸோட கோஆபரேட் பண்ணிருக்கணும். இதையெல்லாம் தாண்டி போலீஸ் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுங்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் பெரிய உதாரணம். அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு 4000 பக்தர்கள் இருந்த பொழுது ஹைகோர்ட் ஆர்டரை தாண்டி நான் அலோ பண்ண மாட்டேன்னு 144 போட்டாங்க. சோ இங்க ஸ்பாட் இஸ் நாட் வித்தின் த கண்ட்ரோல், இதுக்கு மேல பேச விட மாட்டேன், நீங்க திரும்பி போங்கன்னு விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் போலீஸ் ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க, நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம் திரு ஆதவ் அர்ஜுன் கிட்ட, நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டாம், இங்க இருந்தே அட்ரஸ் பண்ணுங்கன்னு அவர் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இதை மீறி அவர் போனதுனாலதான் நடந்ததுன்னு. அவங்க சைட்ல என்ன சொன்னாங்க, அந்த ஸ்பாட்ல இவர் பர்டிகுலராக செந்தில் பாலாஜியை அட்ரஸ் பண்ணப்பதான் இது ஆரம்பிச்சுது அப்படின்னு தாவேகா சொன்னார்கள். நாங்க இதுக்கு முன்னாடியும் 5 ஸ்பாட்ல பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையில ஈரோட்ல பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த 6 ஊர்லயும் எந்த கலாட்டாவும் இல்லாதப்ப ஸ்பெசிபிக்கா கரூர்ல வந்தது என்றால் இது இந்த ஊரின் எம்எல்ஏ மற்றும் முக்கியமான முன்னாள் அமைச்சர் இவர்தான் காரணமாக இருக்கணும். இன்னொன்னு கரெக்டா அந்த நிமிஷம் அந்த ஸ்பீச் ஆரம்பிச்சு 8 நிமிஷம் 20 செகண்ட்லயோ என்னமோ அவர் டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கப்படுகிறது என்பதை குறிக்கும் விதமாக ஒரு பாட்டு பாடுறார். அது பாடின உடனே செருப்பு வந்தது. அதன் பிறகாக ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, போலீஸ் தடியடி வந்தது. அந்த நேரத்துல சில கெமிக்கல் ஸ்ப்ரேயும் நடந்தது. இப்படி எல்லாம் அவங்க ஹைகோர்ட்ல தாவேகா தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த 41 இறந்தவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட வாங்கி இருக்கிறது, அவங்களே 41, ஒருத்தருக்கு ஒரு விட்னஸ் எடுத்துனா கூட 41 விட்னஸ். அது தவிர அந்த ஸ்பாட்ல பக்கத்துல இருக்கிற கடைகள், அந்த டிரைவர் ஆஃப் தி கேரவான், இது மாதிரி 181 விட்னஸ் கிட்ட ஏற்கனவே சிபிஐ என்கொயரி பண்ணி விட்னஸ் சேர்த்திருக்காங்க. அந்த 187 பேர் சொன்னதை வச்சுட்டு யார் என்ன பண்ணாங்க, ரியலா யார் இன்வால்வ், இதுக்கு அவங்க பண்ணணும். இதுல கான்ஸ்பிரசி ஆங்கிள் இருக்கா? ஏன்னா திமுக அரசியல்னாலே எதிர்கட்சிகள், உங்களுடைய கட்சிக்கு ஆப்போசிட் கட்சி கூட்டம் சேர்க்க கூடாது அப்படிங்கிறது பல டெக்னிக் பண்ணுவாங்க. திமுக பழைய காலத்தில் எரும மாடை திறந்து விடுவாங்க கூட்டம் போடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு சோடா பாட்டில் வீசுவது, சைக்கிள் செயின், இதெல்லாம் திமுக குரோனாலஜில வரும். 1978 இந்திரா காந்தி மதுரையில் மீட்டிங் போட்டப்ப கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி கருணாநிதி தலைமையில போய் கொலைவெறி தாக்குதல் நடந்தது. அதில் இந்திரா காந்தி மேல ரத்தம் வந்ததுக்கு கருணாநிதி யூஸ் பண்ணதை நம்ம இங்க பேசவே முடியாது, அவ்வளவு கீழ்த்தரமான லாங்குவேஜை யூஸ் பண்ணிருப்பார். சோ திமுக எதிர்கட்சி கூட்டங்களை கலைப்பதற்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இதை தாண்டி செந்தில் பாலாஜி அந்த மீட்டிங் நடந்த 7 மணிக்கு வாக்குல இவர் வரார், 7:20 என்னமோ உள்ள வரார் விஜய். ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு செந்தில் பாலாஜியுடைய இன்னர் சர்க்கிளை சேர்ந்தவர் எக்ஸ் தளத்தில் இன்றைக்கு 20 வருடம் முன்பாக கும்பகோணத்தின் மகாமகத்தில் நடந்தது போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட் அடுத்த 2 நாள் இருந்தது. 2 நாள் கழிச்சு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட பிளாக்லையும் சேவ் பண்ணியிருக்கேன். சோ இதுவும் தாவேகா தரப்பில் கோர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது முன்னாடியே நிச்சயமா திமுக இந்த அளவுக்கு போயிருக்கும்னு நான் நம்பல. ஆனால் ஏதோ வேறு விதமான ஒரு அசம்பாவிதம் அன்னைக்கு நடத்தி இதுக்கு மேல விஜய் பேசக்கூடாது. ஏன்னா மற்றவர்கள் பேசினால் அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஆனா விஜய் பேசினால் அதற்கு ஒரு பெரிய ஒரு டிராக்ஷன் கிடைக்குது. அவருடைய பேச்சுக்களை லைவ் பண்ணா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போகுது. சோ இதை இந்த இடத்துல அவரை மிரட்டி அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி விஜய் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு மிக அருகில் 2 பெரிய குழிகள் தோண்டப்பட்டிருந்தன, இவை அடுத்த 2 நாள்ல மூடப்பட்டது. இப்ப சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேரவான் எங்க இருந்து விஜய் வாங்கினாரோ அந்த கேரவான்ல இருந்த 4 சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதன் பிறகு விஜய் சார்புல ட்ரோன்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 15 பேரை மார்க் பண்ணிருக்காங்க. அந்த 15 பேர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான வட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவினர் சொல்லி இருக்காங்க. அந்த 15 பேர் யாரு, அவங்க நீங்க தான் அனுப்பிச்சீங்களா அப்படிங்கறலாம் அவரை கேட்கலாங்கன்றாங்க. அடுத்தது அந்த ஸ்பாட்டுக்கு அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்சஸ் வித் திமுக மருத்துவர் அணிங்கிற போர்டோட வந்துதான்.
எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில இது வரைக்கும் 1-2 ஆம்புலன்ஸ் கூட சென்னையில பார்த்தது இல்ல. வாரத்துக்கு 4 நாள் ஐ எம் ஆன் த ரோடு. ஆனால் கரூர் மாதிரி ஊருக்குள்ள மருத்துவர் அணி போர்டோட வருதுங்கிறது உங்களுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. சம்திங் இஸ் ராங். அதனால இது எல்லாத்தையும் விளக்கம் கேட்க வேண்டியது இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. நமது சிபிஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டாக உடைத்து அவர்கள் கரெக்டா இதுல கான்ஸ்பிரசி இருக்கா இல்லையா இதற்கு பதில் கொடுக்க வேண்டியதும் திரு செந்தில் பாலாஜி தரப்பாக இருக்கிறது. சோ இந்த மாச இது சுப்ரீம் கோர்ட் இந்த சிபிஐ டீம் போட்டு எனக்கு இத்தனை நாள்ல கொடுக்கணும்னு சொன்ன டைம் இந்த மாதத்திற்குள் அவங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்தாகணும். சோ அடுத்த இந்த மாச கடைசின்னு வச்சா ஆல்ரெடி வி ஆர் இன் 17th. ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சானோம். சோ இவரை இன்னைக்கு தேவைப்பட்டா நாளைக்கு கூட ரீடைன் பண்ணி விசாரிப்பார்கள். சோ எப்படி அவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்தது? அடுத்தது போஸ்ட்மார்ட்டம். இதுவும் சுப்ரீம் கோர்ட்லயும் பேசப்பட்டிருக்கு. அதாவது 41 பேரை ஒரு ராத்திரியில ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நைட்ல பண்ண முடியாது. போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது வெறும் உடம்ப பார்த்துட்டு எடுக்கிறது கிடையாது. அதுல மேல் காயங்கள், உள்காயங்கள், அது தவிர ஏதாவது இவங்க சொல்ற மாதிரி ஸ்ப்ரே ஏதாவது இருந்தால் அது பாடிக்குள்ள போயிருந்தால் அதையும் அந்த பாடியில இருந்து இதை எடுத்து அதையும் போரன்சிக்கு அனுப்பியிருக்கணும். அங்க 2 டேபிள் இருந்து கேட்டா பக்கத்துல திருச்சியில ஏதோ டாக்டர்ஸ் கான்பரன்ஸ் போற வர டாக்டர் எல்லாம் இதை பண்ண முடியாது, உடற்கூறுக்குன்னு ஸ்பெசிபிக்காக பர்மிஷன் உள்ள குவாலிஃபைடு சர்ஜன்ஸ் மாத்திரம்தான் பண்ண முடியும். சோ எல்லாமே இந்த விஷயத்துல ஒன்னும் தெளிவில்லை. ஆனால் முழுமையாக விஜய் தரப்புல திணிக்கப்பட்டது. சோ இதுல கான்ஸ்பிரசின்னு ஒண்ணு இருந்ததா இல்ல விபத்தா? சரி 90% இது விபத்தாகவே கூட இருக்கலாம். ஆனாலும் திமுக உடைய மெத்தடாலஜி இதுல பெரிய கான்ஸ்பிரசி இருந்திருக்கா? அப்படி இருந்திருந்தால் அதை செய்திருக்க வாய்ப்பு எல்லாமே செந்தில் பாலாஜி தான். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் திரு செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அதுல சில வீடியோக்கள் காட்டுறார். அதை எடுத்து தமிழக அரசினுடைய IAS அதிகாரி ஒரு PRO கமிட்டி அவங்க அதே வீடியோ போடுறாங்க. சோ செந்தில் பாலாஜிக்கு இது தொடர்பில்லைன்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல்ல அவர் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்தாருன்னு சொன்னாலும் எப்படி 10 ஆம்புலன்ஸ் வந்துச்சு திமுக மருத்துவர் அணி? இது போல பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இது அத்தனைக்கும் அவர் பதில் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் பிளானிங் இருக்காது. ஆனால் விஜய்க்கு ஒரு சின்ன பாடம் கற்பிக்கணும், எங்க கிட்ட மோதக்கூடாதுங்கிற மாதிரி எதையோ திட்டமிட்டது அளவுக்கு மீறி போயிருக்கலாம். பட் எதாக இருந்தாலும் யார் மேல தப்பு இருந்தாலும் சிபிஐ கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சு அதை பிடிக்கணும். இந்த மாச கடைசிக்குள்ள 25 வாக்கில் ஒரு பிரிலிமினரி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அதற்கு இந்த இது என்கொயரி யூஸ் ஆகும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு விஜய் பெரம்பூர்ல போட்டியிடுவது உறுதியாயிருக்கு. ஸோ அவர் ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு? அவருக்கு வெற்றி வாய்ப்பு அங்க எப்படி இருக்கு? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு எந்த தொகுதியிலேயா இருக்கான்னு கேட்டால் என்னால் நம்ப இயலவில்லை. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு புது தாவேகாவோட வெற்றின்னு கேட்கல, விஜயோட தனிப்பட்ட வெற்றி கூட நம்ப முடியலையா? இல்ல, நான் சொல்றது இதுவரை அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஒரு சீட்ல நின்னர். அவர் நின்னதுனால வரலாம்னு சொன்னால் அந்த சீட்டுடைய எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா விஜயகாந்துமே ஸ்பெசிபிக்காக எந்த இடத்துல போனா தனக்கு வாய்ப்பு இருக்குன்னு விருதாச்சலத்தை போய் நின்னார், தனியாக நின்னப்ப. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவர் தோற்க 2016 கூட்டணி இல்லாத பொழுது அவரும் தோற்றார். ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் விருதாச்சலத்துல தனியாக ஜெயிச்சவர், 2வது முறை கூட்டணியாக திருக்கோயிலூர்ல அதிமுக ஜெயிச்சார், 3வது முறை மீண்டும் நின்ற பொழுது தோற்று போனார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் வெறுமனே இந்த கவர்ச்சிக்கு போட மாட்டார்கள். பட் விஜய் மேல ஒரு பெரிய டிராக்ஷன் இருக்கிறது, நானும் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த டிராக்ஷன் பெருமளவில் சிட்டிஸ்ல, அதுவும் சென்னை சிட்டில கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. சென்னையில கிட்டத்தட்ட 16ல 12 சீட்ல 20% தாண்டாங்கன்னு சொல்லி 2-3 சர்வேக்கள் சொல்கிறது. ஆனாலும் ஒரு மும்முனை போட்டினா குறைஞ்சபட்சம் 35% ஈக்குவலா 3 ஸ்பிளிட் பண்ணா 35% எடுத்தா ஜெயிக்கலாம். ஆனால் 3 போகாம முதல்வர் 40, 2வது 30, 3வது 10ன்னு சொன்னால் 40 எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். சோ 40% விஜய் தனியாக வாங்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் சீட்ல, அதுக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணா. இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிதாக வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்பல. அவர் நின்றால் அதற்கு ஏற்ற கேண்டிடேட்டை போடுவாங்க. ஏன்னா ஜெயலலிதா 2011 கொளத்தூர்ல ஸ்பெசிபிக்காக சைதை துரைசாமியை போட்டப்ப, அதுக்கு முன்னாடி 2009 தேர்தல்ல அந்த சீட்டை ஸ்டாலின் தேர்ந்தெடுக்க காரணமே
அந்த இடத்துல TKS இளங்கோவன் 28,000 ஓட்டுல MP எலெக்ஷன்ல அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல ஜெயிச்சார். ஆனால் ஜெயலலிதா சைதை துரைசாமியை நிக்க வச்சு அவர் அந்த அதாவது இங்க நீங்க சொல்ற இந்த பெரம்பூர் சீட்ல பாதி இடம் அந்த குளத்தூர் பெல்ட்டை ஒட்டினதாக வரும். சோ அதுல கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்காருன்னு சொல்லி JCT பிரபாகரனை மேனேஜரா போட்டு அந்த ஓட்டையும் குளத்தூர்ல டார்கெட் பண்ணதுல 2800 ஓட்டுல அதுலயும் மால் பிராக்டிஸ்னு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. சோ எளிது கிடையாது. பட் விஜய் அவருடைய பாப்புலாரிட்டிக்கு அந்த சீட்டை ஜெயிக்கலாம். ஜெயிச்சா அது ஒண்ணுதான் அவர் ஜெயிப்பார். என்னை பொறுத்தவரை அதுக்கு பேர்ல தாண்டி அவர் தனியாக நின்றால் வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இந்த சர்வேக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ அப்படியே பீகார்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு சொன்னதோட பொருத்தினால் ஆக்சிஸ் மை இந்தியா தான் இன்னைக்கு பல செஃபாலஜிஸ்ட்களுக்கு குரு என்று சொல்லலாம். அவர் நம்பர் 1 CM கேண்டிடேட்னு கடைசி இதுல சொன்னார். ஆனால் அவர் கடைசியில வாங்கினது 3.8%. அதனால என்னால இந்த 25%ங்கிறதெல்லாம் நம்ப முடியல. சென்னையில 15% வாங்கலாம். அவர் தனியா நின்னா அந்த சீட்ல 30-35 எடுத்து டச் அண்ட் கோல வெற்றி பெறலாம், இல்ல மயிரிழையில் தோக்கலாம். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. சார், இன்னைக்கு பாண்டிச்சேரியில NR காங்கிரஸ் பாஜகவோட செப்பரேட்டா பிரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பின்னணி என்ன? இது எந்த விதத்துல அவங்களுக்கு அவங்க அடுத்த தாவேக்கால சேர போறாங்க அப்படின்னு செய்தி வருது. இது பாண்டிச்சேரி எலெக்ஷனை எந்த விதத்துல பாதிக்கலாம்? இல்ல அது 100% கன்ஃபார்ம்டான்னு தெரியல. காலையில நானும் இந்த நியூஸை பார்த்தேன். அதாவது பாண்டிச்சேரியில 4வது கட்சியா சின்ன கட்சி வரிசையில போட்டால் ஏற்கனவே லாட்ரி மார்ட்டினுடைய 2வது மகன் ஜோஸ் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். அவர் எங்களோட சேர்ந்தால் நான் பிரிகிறேன் என்று காரணம் சொன்னதாக கூறப்படுகிறது. பட் இவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விஜயோடு NR காங்கிரஸ் பேசிட்டு இருக்காரு, நியூஸ் வந்துச்சு. பட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இதுவரை அங்கே நேஷனலிஸ்டிக் போர்ஸ் தான் ஜெயிக்க முடியும். அங்கு ஜாதியோ கேஸ்டோ பெரிதாக ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா பாண்டிச்சேரியில 30%க்கு மேல வன்னியர்கள் திரு ராம்தாஸ் அவர்கள் முயற்சி செய்த பொழுதும் பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. திமுகவும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜெகத் ரட்சகன் அனுப்புவார். அவரும் வீர வன்னியர் பேரியவங்களே நடத்தினவர். இந்த முறை கூட அனுப்பிச்சு நாங்க எங்க தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் NR காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்குள்ள ஏதாவது காம்ப்ரமைஸ் வரலாம்னு நான் நம்புறேன். அப்படி பிரிந்தால் இது ஸ்பிளிட் வெர்டிக்டாக போகலாம், இல்ல அட்வான்டேஜ் காங்கிரஸாக கூட மாறலாம். காங்கிரஸ் நம்பர் 1, பிஜேபி நம்பர் 2, NR காங்கிரஸ் 3ன்னு போகலாம். திருப்பி NR காங்கிரஸும் சேர்ந்து போலான்னு வரலாம். இந்த பிரிஞ்சது உண்மைதான் என்று சொன்னால், ஏன்னா 10, 8, 7 அப்படின்னு சொல்லி 2 இண்டிவிஜுவல், ஏன்னா அங்க ஒரு சீட்டுனா 10,000 12,000 ஓட்டு தான். ஸோ இண்டிவிஜுவலுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் சில சுயேட்சைகள் வெற்றி பெறலாம். அதனால உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஸ்பிளிட் ஆகி அவர் விஜயோடு போனார், அவர் 7 ஜெயிக்கலாம். பாஜக ஒரு 8-10 வரலாம், காங்கிரஸ் 10 வரலாம். சோ காங்கிரஸும் NR காங்கிரஸும் சேர்ந்து திருப்பி வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆகலாமே தவிர தனியாக போய் அவர் ஜெயிக்க முடியாது. அவர் ஏன் இதை பண்றாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 நாள்ல ஏதாவது காம்ப்ரமைஸ் எந்த சைடு வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டுல இன்னும் அந்த ஒரு குழப்ப நிலை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 36 35 நாளோ இருக்கு. இது கேம் சேஞ்சரா இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கலாம்? இல்ல, கேம் சேஞ்சர் இல்ல. வருகின்ற எல்லா சர்வே முடிவுகளும், அதுவும் திமுக உளவுத்துறை உட்பட எடுத்ததுல எதுவுமே அங்க அவங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. அதனாலதான் ஏற்கனவே உடைஞ்சு போன வீல இது உளுத்து போன கட்டைகளால் தேமுதிக ஏற்கனவே மாட்டு வண்டி மர வண்டின்னு வச்சுக்காங்க. தேக்கு மரத்துக்கு தேக்கு வீல் அடிச்சா பரவாயில்ல, உளுத்து போன கட்டையை போல தேமுதிக உள்ள கொண்டு சேர்த்தார். திருப்பி OPS நேற்றைய தினம் OPS-ஐ வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் அவருடைய சமூகம் இருக்கிறதோ அங்க மீட்டிங் போட்டா ஒரு 300 பேர் கூட அந்த மீட்டிங்க்கு வரல. வந்தவர்களில் அவர் சமூகம் வரவில்லை. OPS-ஆல் எந்த பலனும் இல்லை என்பதை ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு திமுக ஆதரவு சேனல்ல நேத்து போட்டாங்க. சோ இன்னைக்கு நிலைமையில அவர்கள் யார் வந்தாலும் அண்ணா அறிவாலயத்துல போனா கூட்டணியில வாங்க உங்களுக்கு 1 சீட் 2 சீட் அப்படிங்கிறாங்களாம். ஆம் ஆத்மி கட்சியோட 2 சீட்னு பேசிட்டு இருக்காங்களாம். ஒரு ஜோக்காக வந்தது, யாரோ ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு போயிட்டாராம், பிளாக் பேண்ட்டும். உடனே உங்களுக்கு 1 சீட்டு, ஆனா நீங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும்னாராம். இவர் பதில் கொடுத்தாராம். அதை கேட்காம இல்ல 2 எல்லாம் கொடுக்க முடியாது, 1 தான் தருவோம். இல்லன்னா சரி நாங்க உங்களுக்கு 2 ட்ரை பண்றோம் உட்கார். இல்ல சார், நான் இது லிப்ட் ரிப்பேர் பண்ண வந்தேன்னாராம். ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தாலே எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சேர்த்து 23 கட்சி 25 கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்க
திமுகவிற்கு பிறகு 1% அதிகமாக ஓட்டு இருக்குன்னா காங்கிரஸ் தான். பட் காங்கிரஸ் உடைய இதுங்கிறது 234 தொகுதியிலயும் 1000 ஓட்டு இருக்கும். கன்னியாகுமரி திருநெல்வேலியில மாத்திரம் ஒரு கணிசமான ஓட்டுகள் இருக்கும். அவ்வளவுதான். அது எதுவுமே பண்ணாத மீதி எந்த ஒரு கட்சியுமே பிரயோஜனம் இல்லை. பட் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் தே ஆர் ஈவன் இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாருமே எந்த அளவுக்கு நெகட்டிவா போகுதோ, எங்க தொகுதியில நாங்க வேலை செய்வோம், கூட்டணிக்கு சும்மா பேருக்கு கூட நிற்போம் என்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. இது 1980ல காங்கிரஸ் இந்திரா காந்தி கருணாநிதி அலையன்ஸ்ல ஒருவர் இன்னொருவரை தோற்கடிக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் இது மீண்டும் வந்த மாதிரி இந்த அலையன்ஸ் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் போன எல்லா சர்வேயும் என்ன சொல்கிறது என்றால், சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு ஸ்டாலினுக்கு அந்த திமுக அந்த ஒரு மைண்ட் செட் அந்த அவங்க கொண்டிருக்கிறது போகுது. ஆனால் கிராமங்கள்ல போக, எஸ்பெஷலி ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகளில் 156 தொகுதிகளில் 70% ஓட்டர்ஸ் ரூரல் ஓட்டர்ஸ். அந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட 70% அப்படியே அதிமுக வெல்ல முடியும். அதுல ஒரு பக்கம் கொங்கு பெல்ட், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வன்னியர் பெல்ட், காவேரி டெல்டா உட்பட அக்ரிகல்ச்சர் இருக்கிற 156 தொகுதியில 98ல இருந்து 104 சீட்டுகள் வரை அதிமுக வெல்லக்கூடும்ங்கிறாங்க. இவர் கொடுத்திருக்கிற எல்லா சாப்ஸுமே லேடிஸ் அந்த மாதிரிதான் போகுதே தவிர, சார் ஒரு 6 மாசம் உங்களுக்கு நெல்லு போட்டுட்டு விதை போட்டு நாத்து நட்டுட்டு பூச்சி மருந்து அடிச்சுட்டு கடைசியில அறுவடை பண்ணிட்டு வாங்கறதுக்கு ஆளை போடாம முளைச்சு போச்சுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லி, அதுக்கு நீங்க பணம் கொடுத்தால் கூட, நீங்க விதைவிச்ச ஒரு பொருளை நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டு அதை அப்லோட் பண்ணாம கரெக்ட் ஆச்சுன்னா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க? அது மாதிரி அவன் 6 மாசம் கஷ்டப்பட்டதை இவங்க அழிச்சிருக்காங்க. பல வெள்ளங்கள் இவர்களுடைய தவறான திட்டங்களால் நடந்திருக்கு. இதுவரை மேகதாதுவுக்கோ அல்லது முல்லப்பெரியாருக்கோ சொல்யூஷன் காணல. ஆனா இந்தி கூட்டணின்னு 2 எல்லாமே ஒரே கட்சியில இருக்கு. சோ போன பீரியட்ல அவர் தூர்வாரியது இன்னும் சில விஷயங்களில் நல்லா இருந்தது. அதை தாண்டி டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற பெயர் இல்லாட்டி கூட சென்ற ஆட்சியில் 11 மெடிக்கல் காலேஜ், அரசு காலேஜ் வந்தது. ஆனால் இந்த ஆட்சியில ஒரு சீட்டு கூட கொண்டு வரல. கொடுத்த வாக்குறுதிகள் டன்னு கணக்குல எதையுமே செய்யல. நாங்க வந்தா மதுரையில ஒரு பல்கலைக்கழகம் அமைப்போம், விவசாய பல்கலைக்கழகம், கிருஷ்ணகிரியில தோட்ட பல்கலைக்கழகம், சென்னையில ஸ்போர்ட்ஸ் பல்கலைக்கழகம், ஒரு செங்கலை கூட நகர்த்தல. எய்ம்ஸ் ஆல்ரெடி 50% முடிச்சாச்சு. ஆனா நீங்க ஒரு செங்கலை கூட நடத்தல. எய்ம்ஸுக்கு இந்த கிளியரன்ஸ் கொடுத்ததே 24 மார்ச்ல தான் கொடுத்தாங்க, அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். அப்ப வித்தின் 2 இயர்ஸ் 50% பில்டிங் 1500 கோடி ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க ஒரு ரேஸ் நடத்துறதுக்கு சென்னையில. ஆனால் ஒரு பல்கலைக்கழகம் கூட தொடங்கவில்லை. இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை வெல்வதற்கு உரிய இன்னைக்கு உள்ள மீடியா பவரை யூஸ் பண்றாங்களா? நிறைய தெருமுனை கூட்டம் நடத்துறாங்க. திரு எடப்பாடி போயிருக்கார். இதை தாண்டி மீடியாவை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ற நிலையில இவங்க அதற்கு எதிர்நிலை என்ன பண்ணிருக்காங்க? அதுலதான் எனக்கு பயமா இருக்கு. சோ தாவேகா என்டிஏல வருமா வராதா அப்படிங்கிற பேச்சு முடிஞ்சுதா இல்லையான்னு ஒரு தெளிவு தெரியல. ஆனா இதுல இணைய முடியாததுக்கு காரணம் எடப்பாடியாரும், ஏன்னா அவர் நிறைய தொகுதியில அதிமுக நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதாகவும், அண்ணாமலை தனிப்பட்ட முறையில டீயும் காஃபியும் ஒன்னா சேருமா அப்படின்னு சொல்றதுல இருந்து அவருக்கு அதுல ஒரு விருப்பம் இல்லைங்கிறதும் தெரியுது. சோ எடப்பாடியாரும் அண்ணாமலையும் தான் தாவேகா சேர முடியாததுக்கு காரணம் அப்படிங்கிறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பக்கம் இவங்க பேரை சொன்னா, அந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இஸ் வெரி கிளியர். அவர் தெளிவாக நம்ம தனியா தான் இருக்கணும், லாங் டேர்ம் நமக்கு மைனாரிட்டி தலித் ஓட்ஸுக்கு பிஜேபியோட சேரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே லாங் டேர்ம் பிளான் ஆஃப் பர்டிகுலர் மாஃபியா ஹூ வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் தமிழ்நாடு. அதாவது 1999ல திமுக பாஜகவோட வாஜ்பாயில சேர்ந்த பிறகாக தமிழ்நாட்டை தங்கள் கையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு மூவ் தான் திருமாவளவன், சீமான், அதன் பிறகு கமலஹாசன் என்ட்ரி, இப்பொழுது விஜய். சோ என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த முறை அவர்களுடைய பிளானை புரிந்து கொண்டு கிறிஸ்துவர்கள் செய்துள்ள அனைத்து அவர்கள் பேர்ல இருக்கிற வழக்கு எல்லாத்தையும் வச்சு ஸ்டாலின் மிரட்டி சர்ச்சு தனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டார். சோ இந்த எலெக்ஷன்ல விஜய் வாஸ் ஆர்ஃபன் பை த சர்ச்.
சோ பட் அதே நேரத்துல அவர் ஓட்டை பிரித்தால் 2016 எலெக்ஷன்ல எப்படி மக்கள் நல கூட்டணியும் 2021 எலெக்ஷன்ல கமலஹாசனும் சரத்குமாரும் இது அவர் பேர் என்ன நம்ம இவர் பாரிவேந்தரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக 6% வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் 10 to 12% வாங்கினால் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் பெல்ட்ல இந்த மாதிரி எங்க பட் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இவர் எந்த ஓட்டை விஜய் பிரிப்பார்? இன்னைய நிலைமையில எனக்கு பார்த்தால் விஜய் ஒரு டிஎம்கே உடைய பி டீமாக ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட்டிங்க்கு தான் அவர் வேலை செய்கிறாரோ என்ற நிலைமைதான் தோணுகிறது. அதை உடைக்காம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிஜேபியாக முயற்சி செய்யவில்லை. இந்த முறை அவர் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவர் சில கான்டாக்ட ரெடி பண்ணிட்டு தன் வீட்டு பக்கத்துல பனையூர்ல இருக்கிற விஷ்ணு ஜெயின்கிற ஒரு தொழிலதிபர் மூலமாக டெல்லிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அவர் தான் பண்ணியிருக்கார். அதன் பிறகாக ஒரு போன் கால் இவர் தான் பவனுக்கு பண்ணியிருக்காராம். பவன் இவருக்கு பண்ணல. பட் அதன் பிறகு ரொம்ப பெரிய எந்தூசியாசம் இல்லை. ஏன்னா இவருக்கு 12% வருதுன்னா அதுல 5 to 6% வர்றது மைனாரிட்டி ஓட்ஸ். அது அவர் இந்த பக்கம் வருதுன்னா வராது. சோ இதுல எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஏதாவது அர்பன் இவங்க இந்த முறை என்டிஏ உடைய கேம்பெயினுடைய மெயின் போக்கஸ் வெஸ்டர்ன் பெல்ட், அக்ரிகல்ச்சர் பிளஸ் சதர்ன். அதுல இவர் பெருசா இல்லை. இவருடைய மெயின் பலம் சென்னை பிளஸ் டெல்டால இருக்கு. அதுல இவர் வேல்யூ அடிஷன் இல்லைங்கிறதுனால முக்கியமா எடுக்கல. பட் அண்ணாமலை சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து முரண்பாடு உண்டு. அதாவது இவர் காஃபியும் டீனர், இவர் இன்னும் டீயும் இல்ல காஃபியும் இல்ல. விஜய் இப்போதைக்கு வெந்நீரா தான் இருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணாதான் அது காஃபியா டீயான்னு தெரியும். இன்னைக்கு தேதியில அவர் வெந்நீரா தான் இருக்கார். பட் பெரிய வேல்யூ அடிஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது சீமானுக்கு போற ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கும் விழாது, திமுகவுக்கும் விழாது. அவங்கள சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு லாபம் கிடையாது. அதைத்தான் இவர் எடுப்பார் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதனால வேல்யூ அடிஷன் இருக்காதுங்கிற பட்சம் வந்தா பல்கா எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவர் அந்த டார்கெட் இது வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கூட கொடுக்கல. கொடுத்தது எல்லாமே அந்த ஜென்சியை நோக்கி பிளாஸ்ட் நச நச என்னென்னமோ இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரே தவிர எல்லா திமுக கொள்கைகளையும் தனக்கும் சேர்த்துட்டு இருக்காரு. அவரே ஒரு விஜய் வித்யாசிரம்ங்கிற பேர்ல மும்மொழி ஸ்கூல்ல நடத்திக்கிட்டு நான் இந்தி எதிர்ப்புன்னு சொன்னார்னா அப்படியே ஒரு திமுக ஸ்டைல் வேஷதாரியாகத்தான் பண்ணிட்டு இருக்கார். சோ அதனால அவர் வர்றதுனால பெரிய வேல்யூ அடிஷன் இருக்குமான்னு தெரியல. பட் என்டிஏ உடைய நார்மல் ஸ்டைல் கார்பெட் பாம்பிங் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மொத்தமா எதிர்கட்சியே இல்லாம பண்ணுங்கிற அந்த ஆங்கிள் அவர் யூஸ் ஆகலாம். மற்றபடி வின்னிங்க்கு அவர் தேவையில்லை என்பதாக நினைக்கப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு ஜெயிச்சா தன்னாலதான் இருக்கலாம். இன்னொன்னும் சொல்றாங்க, அவர் ட்ரிபிள் ஜே என்ற ஃபார்முலாவில், அதாவது ஜான் ஆரோக்கியசாமியின் வழிகாட்டுதலில் ஜோசப் விஜய் ஜீசஸ் புண்ணியத்தால் வெற்றி பெற்று மே 4ஆம் தேதி ரிசல்ட், மே 4ஆம் தேதி அன்னி த்ரிஷாவுடைய பிறந்த நாளாம். அதனால் அவர்தான் ஆட்சி அமைப்பார் என்பதாக ஜென்சிக்கள் ஓட்டிக்கொண்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னுடைய அனுபவத்துல பார்த்தா அதிகமாக தனியாக முதல் எலெக்ஷன்ல சிரஞ்சீவி வாங்கினார். இவர் அந்த அளவு கூட சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது. என்னுடைய கணக்கு 12ல இருந்து 15% வாங்கலாம். அதுல சிட்டியில ஒரு 20, 22, ஒரு 4-5 சீட்ல எடுக்கலாமே தவிர தாவேக்கா அதுக்கு மேல போகாது. அல்லது பிரசாந்த் பாண்டே போல திருப்பி இவரும் 5% கீழே போவாரா? ஏன்னா விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்ல 8%, இரண்டாவது 2009 பார்லிமெண்ட்ல 10% வாங்கினார். அதன் பிறகு அவரை சேர்த்துக்கிட்டு இவங்க வாங்கினாங்க. பட் இவர் அதிமுக ஓட்டை பிரிக்கணுங்கிற ஆங்கிள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரே தவிர தனியாக ஜென்சியை தாண்டி இவர் வேற டார்கெட்டே பண்ணல. ஸோ இவர் வளர்றது நல்லது இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறதுல பெரிய தவறு இருக்காது. பட் இவர் இன்னும் கூட பேச்சு நடந்துட்டு தான் இருக்குன்னு தான் எனக்கு செய்தி வருகிறது. பட் ரெண்டு பக்கமும் அன்அபிஷியலா மறுப்பாங்க. நம்ம பாலிடிக்ஸ்ல வாட் இஸ் செட் பிஹைண்ட் பிஃபோர் கேமரா இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. அதனால அடுத்த 2 நாள்ல நமக்கு விஷயங்கள் வரலாம். ஓகே சார். இப்போ திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடுல இழுபறி ரொம்ப போயிட்டே இருக்கு. அவங்க காங்கிரஸுக்கு அப்புறம் வேற சில சின்ன கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி கொடுத்தாங்க. அது அப்போ இப்போ கம்யூனிஸ்ட் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தொகுதி போராதுன்னு. ஒருவேளை திமுக கூட்டணியில ஒரு பிரிவை நம்ம எதிர்பார்க்கலாமா? அங்கிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா பக்கம் சேருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஒரு ஆங்கிள் என்ன சொல்லப்பட்டது என்றால் மக்கள் நல கூட்டணி போல, அதாவது விஜயும் என்டிஏல சேர்ந்துட்டால் ஆல்மோஸ்ட் கார்பெட் பாம்பிங் ஆயிடுங்கிறப்ப 2 கம்யூனிஸ்டுகளை அங்க அனுப்பலாம் என்பதற்காக இப்படி வச்சிருக்கார் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படும். ஸோ விஜய் 100% சேர மாட்டார் என்பது வரை இதை பெண்டிங் வச்சுட்டு
விஜய் தலைமையில் மக்கள் நல கூட்டணி போல மக்கள் ஊழிய கூட்டணின்னு ஒண்ணு இந்த முறை முயற்சி செய்யறதுக்கு ஒரு ஓபன் வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா என்னை பொறுத்த ஏன்னா டைம் இருக்கு. ஏன்னா இதுல பாண்டிச்சேரியிலயும் கேரளாலையும் இன்னில இருந்தே உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆயிடுது நாமினேஷன். ஸோ இங்க இந்த மந்த் எண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. டைம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா தனியாக நின்றால் திமுக விடாது. போன முறை கொடுத்த 6 சீட்டை கொடுத்துருவாங்க. பட் பிரச்சனை என்னன்னு சொன்னால் தேமுதிக உள்ளே வந்த பொழுது கனிமொழியும் ஸ்டாலினும் பேசிட்டு 10 சீட் பிளஸ் பார்லிமெண்ட் சீட் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. பெண் நிறுவனம் எடுத்த சர்வேல இவருக்கு 4000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு இவர்கள் எதிர்க்கும் முக்கியமான சீட்ஸ்ல வரும் அப்படின்னு சொன்னதாகவும், பட் இப்ப எடுத்து பார்த்த சர்வேல வரல. சோ அவங்க கிட்ட பேசினா அவங்க குறைக்கல, 8க்கு ஒத்துப்பாங்க 10. பட் ஏற்கனவே இவங்க 6ல இருந்து 5 குறைச்சிட்டு இருக்காங்க. இதற்கு ஸ்டாலின் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போன முறை இந்தியன் யூனியன் முஸ்லீம் 3 சீட்டு கொடுத்தா நீங்க 0 ஜெயிச்சீங்க, சோ 2ஆ குறைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சிக்கு 3 கொடுத்தேன், 2 தான் ஜெயிச்சீங்க, 2 தான் கொடுக்குறேன். வைகோக்கு 4 கொடுத்தேன், நீங்க 4 தான் ஜெயிச்சீங்க, திருப்பி 4ன்னு இருக்க. அப்ப திமுக 188ல நின்று 134ல தானே ஜெயிச்சாங்க. அப்ப திமுக 134ல நின்னா போருமே. சரி, இது ஆர்குமெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சார் நான் தான் திருப்பி சொல்லிட்டேன், அந்த வண்டி கொடை சாஞ்சி கிடக்குது. வண்டி ஏற்கனவே அங்கங்க உடஞ்சிருக்கிற கட்டையில உளுத்து போன கட்டைகளாக சேர்த்துட்டு இருக்காரு தவிர கூட்டணி பலம் பெறவில்லை. பட் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது எல்லாரும் அங்கதான் வரணும்னு பாக்குறாங்க, எல்லாரையும் இணைச்சிட்டு போறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே ஃபீல்டுல, அதாவது அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஓட்டு வங்கியை தாண்டி அடுத்து வேற கவர்ற மாதிரி எதுவும் புதுசா சேரல. அதுக்காகத்தான் இன்னும் சசிகலாவை வெளியில வச்சு தனியா நிக்கணும்னு சொல்லி செய்யறதும். இது எல்லாமே திமுக மிக மிக வீக்காக இருக்கிறது. அதற்கு உளவுத்துறை மற்றும் அவங்களுக்கு யூக வகுப்புக்குன்னே 4 கம்பெனிஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெண் நிறுவனம், ஐபேக், திரு சுனில் கனோலு மற்றும் இன்னொருத்தர் 4 பேர். சோ இந்த 5 பேர் சொன்னது படியாக இவங்களால 40ல இருந்து 60 சீட்ல தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறார்கள். அதை உடைக்கிறதுக்கு எதிர் ஓட்டுகளை எப்படி எல்லாம் பிரிக்கணுங்கிறதுக்கு பாக்குறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு 2019 25 கோடி கொடுத்தார். அதனால இவரை விஜய் என்ன சொன்னார், கல்லாப்பெட்டி கட்சின்னு வச்சிருக்கார். சீட்டுக்கு பதிலாக நோட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். பட் இந்த நேரத்துல விஜயுடைய முடிவு இன்னும் கான்கிரீட்டைஸ் ஆகலங்கிறதுனால பெண்டிங் வச்சிருக்காருன்னா பார்வை. இன்னொன்னு, திமுகவும் பாண்டிச்சேரி ஸ்ட்ராட்டஜி அடுத்த 2 நாள் அதுல பிஸியா இருக்கும்னு தள்ளி போடுவார்கள். சோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக கம்யூனிஸ்டுகளோடு பேசி வச்சுக்கிட்டே இதை பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க அங்க போய் வேணா அங்க நில்லுங்க, உங்களுக்கு அதுக்கும் நான் பணம் தரேன்னு கூட இவர் சொல்லலாம். கல்லாப்பெட்டியை இறக்கறல. ஏன்னா போன முறை 2021ல கமலஹாசன் கட்சிக்கு அகமத் பட்டேல் 200 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்து அனுப்பினார் என்று எக்ஸ் தளத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் போட்டார். திமுக உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் எம்பி கட்சி போய் கமலஹாசனோடு எதிர்த்து நின்னது. ஆனா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க உதயசூரியன் நின்றுட்டு எப்படி உதயசூரியனுக்கு ஏத்தாப்புல உங்க கட்சி நிக்கலாம்லாம் கேஸ் போடல. சோ முழுக்க எதிர் ஓட்டுகளை பிரிக்கிற ஸ்ட்ராட்டஜியில ஜெயலலிதாவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்டிமேட்லி 2016 மக்கள் நல கூட்டணியுடைய காப்பி. சோ இது இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்காக வச்சிருக்காங்க. பட் ஆன் சர்வே ஆன் பேப்பர் டிஎம்கே லுக் ஸ்ட்ராங். பட் கீழே ரூரல் நீங்க இறங்க there is an anti-incumbency, but EPS and அண்ணாமலை ரியலா ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணி அதை கேதர் பண்ணணும். இன்னும் அது பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார், தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. அது என்ன ட்விஸ்டா இருக்கலாம்? இல்ல, அதெல்லாம் அவருக்கு நம்மள மாதிரி பைட்ஸ் கொடுக்கறாரான்னு தெரியல பெரிதாக. பட் இன்னும் சில கட்சிகள் 2-3 கட்சிகள் வருவதாக ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி வராருங்கிறது வருது. ஏன்னா அவர் வந்தால் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு பெரிதாக சேரும். இன்னொரு பக்கம் டாக்டர் ராம்தாஸும் வராருங்கிறது உறுதியாகிறது. அது இவர் தான் பிரச்சனை. சிம்பிள் ஒரு சின்னம், அவரும் பேசாம தாமரையிலேயே நிக்கணுமோ இல்லாட்டி ரெட்டையிலேன்னு வந்து நிக்கலாம். ஆனா அவரோடு இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் தன்னுடைய பேத்திக்கும் அவர் ஓட்டு சீட்டு வேணுங்கிறத எதிர்பார்க்கிறார். சோ இதெல்லாம் சொல்லலாம். பட் இதை தாண்டி சிபிஐ வழக்குகள் ஏதாவது பெருசாகுமா? ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களும் இருக்கிறது. அந்த வழக்குகள் ஏதாவது பெருசா, ஏன்னா KN நேரு கேஸ்ல அடுத்த வாரம் கண்டெம்ட் கேஸ் வந்தால் சிபிஐக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்றதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சோ அதுல வந்ததுன்னா இடி ரைடு பெருசா நடக்கலாம். பட் இதுக்கு மேல நடத்தினா இதை திமுக சைடு
அனுதாபாலைக்கு கொண்டு போகணும்னா என்னை பொறுத்தவரை மக்கள் திமுக எந்த ஒரு அமைச்சர் மீதும் அனுதாபம் இல்லை. அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் வழக்கும் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. போன வாரம் அது ஜட்மெண்ட் சொல்லி கொஞ்சம் பரபரப்பாக சில நியூஸ் வந்து நான் பேப்பர்ல பார்க்கல, சில வக்கீல்கள் வாட்ஸ்அப்ல பரப்பினார்கள், அதுவும் வரல. மேபி அதையும் நம்மளை விட அண்ணாமலைக்கு நியூஸ் இருக்கலாம். ஸோ இடி ஒரு சான்ஸ் இருக்கு, கூட்டணி பலமாகும். அடுத்தது ஸ்டாலினுடைய வழக்கில் தீர்ப்பு என்ன ஆகலாம் சார். இதையெல்லாம் தாண்டி நம்ம மறக்கிறது எஸ்ஐஆர்ல 74 லட்சம் ஓட்டு போயிருக்கு. சோ அதனால என்ன ஆகுங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு லீட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 15 லட்சம் ஓட்டு தான். ஆனா 74 லட்சம் ஓட்டு போயிருக்குனால் அதுல 10% கள்ள ஓட்டுன்னு வச்சிருந்தாலே கூட நாட், ஏன்னா டூப்ளிகேட் ஓட், டபுள் ஓட்ஸ் இருக்கலாம், செத்து போனவர்கள் போடாம இருக்கலாம். பட் 10%ன்னு வச்சிருந்தாலே தட் வுட் மேக் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட கொளத்தூர், உதயநிதி ஸ்டாலின் நின்ன தொகுதிகளில் லீடை விட பல மடங்கு ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இன்க்ளூடிங் சிபிஎம் இஸ் அப்போசிங் எலெக்ஷன் இன் வெஸ்ட் பெங்கால். இன்னைக்கு காலையில கூட நியூஸ் வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல திமுக சைலண்டா இருக்குன்னா என்னன்னு புரியல. ஸோ இந்த எலெக்ஷன்ல நிச்சயமாக பல சர்ப்ரைஸ் இருக்கு. எஸ்ஐஆருடைய இது என்ன ஆகும்னு தெரியாது. எல்லாமே ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும். த்ரிஷாவுடைய பிறந்த நாளில் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கலாம். நன்றி நேயர்களே. அந்த ட்விஸ்ட் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மற்ற கருத்துக்களையும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்களே, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை பகிர்ந்து எங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நிறைய வீடியோக்கள், நல்ல வீடியோக்கள். நான் ஒரு வீடியோ விடாம தென்னவன் மீடியாவை பார்க்கிறேன். நீங்களும் அதை ஆமோதிப்பீர்கள் என்று ரசிகர்களிடம் எதிர்பார்க்கிறேன். நன்றி. கண்டிப்பா. நன்றி சார். நான் உங்க பாராட்டுதலுக்கும் நன்றி.